ஒரு வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது பொருளாதாரத்தின் அடிப்படை கோட்பாடான வழங்கல் மற்றும் தேவை, சப்ளை அண்ட் டிமாண்ட். இது எப்படி வேலை செய்கிறது? ஏன் சில பொருட்களின் விலை அதிகமாக இருக்கிறது? ஏன் சில பொருட்களின் விலை குறைவாக இருக்கிறது? இதையெல்லாம் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்கத் தொடங்குவோம். முதலில் டிமாண்ட், தேவை. தேவை என்றால் என்ன? தேவை என்பது மக்கள் ஒரு பொருளை வாங்க விரும்பும் அளவு மற்றும் வாங்கும் திறன். உதாரணம்: கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகமாக இருக்கும். ஏன்? வெப்பம் அதிகமாக இருப்பதால் மக்களுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வேண்டும். அதாவது தேவை அதிகரிக்கிறது. தேவையின் விதி: விலை குறையும் போது மக்கள் அதிகமாக வாங்குவார்கள். விலை அதிகரிக்கும் போது மக்கள் குறைவாக வாங்குவார்கள். இது தேவை வளைவு, டிமாண்ட் கர்வ் எனப்படும். உதாரணம்: ஒரு மொபைல் போன் விலை 10,000 என்றால் நிறைய பேர் வாங்குவார்கள். அதேபோல் 50,000 என்றால் குறைவான நபர்களே வாங்குவார்கள். இரண்டாவதாக சப்ளை, வழங்கல். வழங்கல் என்றால் என்ன? வழங்கல் என்பது விற்பனையாளர்கள் சந்தையில் விற்க தயாராக இருக்கும் பொருட்களின் அளவு. வழங்கலின் விதி: விலை அதிகமாக இருந்தால் விற்பனையாளர்கள் அதிகமாக உற்பத்தி செய்து விற்பார்கள். விலை குறைவாக இருந்தால் அவர்கள் குறைவாக உற்பத்தி செய்வார்கள். இது வழங்கல் வளைவு, சப்ளை கர்வ் எனப்படும். உதாரணம்: ஒரு விவசாயி காய்கறி விலை அதிகமாக இருந்தால் அடுத்த சீசனில் அதிக அளவு காய்கறி விளைவிப்பார். ஏனென்றால் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் விலை மிக குறைவாக இருந்தால் அவர் வேறு பயிர் செய்யலாம் அல்லது உற்பத்தியை குறைப்பார். ஈக்குலிபிரியம், சமநிலை விலை. இப்போது மிக முக்கியமான பகுதி, சமநிலை விலை, ஈக்குலிபிரியம் பிரைஸ். தேவை மற்றும் வழங்கல் இரண்டும் சந்திக்கும் இடத்தில் சமநிலை விலை உருவாகிறது. இங்கு என்ன நடக்கிறது? தேவை அதிகமானால் வழங்கல் குறையும், விலை உயரும். வழங்கல் அதிகமானால் தேவை குறையும், விலை குறையும். தேவையும் வழங்கலும் சமமாக இருந்தால் விலையும் சரியான அளவில் இருக்கும். நிஜ உதாரணம்: பெட்ரோல் விலை அதிகரிப்பு. உலக அளவில் எண்ணெய் உற்பத்தி குறையும் போது தேவை அதிகமாக இருக்கும், விலை உயரும். பண்டிகை காலத்தில் பூக்கள், பழங்களின் விலை உயர்வது ஏன்? தேவை திடீரென அதிகரிக்கிறது. இந்த எளிய கோட்பாடுதான் உலக பொருளாதாரத்தின் இதயம். ஒவ்வொரு நாளும் நாம் வாங்கும் பொருட்கள், அவற்றின் விலை, சந்தையில் நடக்கும் மாற்றங்கள், இவையெல்லாம் இந்த ஒரே கான்செப்டால் தான் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஏன் சில பொருட்களின் விலை திடீரென உயர்கிறது? ஏன் சில சமயங்களில் குறைகிறது? இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது? தேவை என்றால் என்ன? தேவை என்பது மக்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க விரும்பும் அளவு மற்றும் அதை வாங்கும் திறனாகும். கவனிக்க வேண்டியது: வெறும் விருப்பம் மட்டும் தேவை அல்ல, வாங்கும் திறனும் இருக்க வேண்டும். எளிய உதாரணம்: கோடை காலத்தில் ஐஸ்கிரீம், குளிர்பானங்களின் விற்பனை அதிகரிக்கும். ஏன்? வெப்பம் அதிகமாக இருப்பதால் மக்களுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வேண்டும். அதாவது தேவை அதிகரிக்கிறது. மழைக்காலத்தில் குடைகள், ரெயின்கோட்டுகளின் தேவை அதிகரிக்கும். தேவையின் விதி, லா ஆஃப் டிமாண்ட். பொருளின் விலை குறையும் போது மக்கள் அதிகமாக வாங்குவார்கள். விலை அதிகரிக்கும் போது மக்கள் குறைவாக வாங்குவார்கள். நிஜ உதாரணம்: ஒரு மொபைல் போன் விலை 10,000 என்றால் மாதம் 1000 பேர் வாங்கலாம். அதே போன் விலை 50,000 என்றால் மாதம் 200 பேர் மட்டுமே வாங்குவார்கள். இதை வரைபடத்தில் காட்டினால் அது கீழ் நோக்கி செல்லும் ஒரு கோடு. இதை தேவை வளைவு, டிமாண்ட் கர்வ் என்கிறோம். தேவையை பாதிக்கும் காரணிகள்: வருமானம். மக்களின் சம்பளம் அதிகரித்தால் தேவை அதிகரிக்கும். விருப்பங்கள், ஃபேஷன் ட்ரெண்ட் மாறினால் தேவை மாறும். மக்கள் தொகை, மக்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் தேவை அதிகரிக்கும். வழங்கல் என்றால் என்ன? வழங்கல் என்பது உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்கள் சந்தையில் விற்க தயாராக இருக்கும் பொருட்களின் அளவு ஆகும். வழங்கலின் விதி, லா ஆஃப் சப்ளை. விலை அதிகமாக இருந்தால் விற்பனையாளர்கள் அதிக அளவு உற்பத்தி செய்து விற்பார்கள். விலை குறைவாக இருந்தால் அவர்கள் குறைவான அளவு உற்பத்தி செய்வார்கள். ஏன் இப்படி? ஏனென்றால் பொருட்கள் அதிக விலையில் விற்றால் அதிக லாபம் கிடைக்கும். எனவே விற்பனையாளர்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய ஊக்கம் பெறுகிறார்கள். எளிய உதாரணம்: ஒரு விவசாயி தக்காளி சாகுபடி செய்கிறார். சந்தையில் தக்காளி விலை கிலோ 60 என்றால் அவர் அடுத்த சீசனில் அதிக ஏக்கர் நிலத்தில் தக்காளி பயிரிடுவார். ஏனென்றால் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் தக்காளி விலை கிலோ 10 என்றால் அவர் நஷ்டமடைவார். எனவே அடுத்த முறை வேறு பயிர் செய்வார் அல்லது குறைந்த அளவு மட்டும் உற்பத்தி செய்வார். இதை வரைபடத்தில் காட்டினால் அது மேல் நோக்கி செல்லும் ஒரு கோடு. இதை வழங்கல் வளைவு, சப்ளை கர்வ் என்கிறோம். வழங்கலை பாதிக்கும் காரணிகள்: உற்பத்தி செலவு, மூலப்பொருள் விலை அதிகரித்தால் வழங்கல் குறையும்.
புதிய தொழில்நுட்பம் வந்தால் எளிதாக அதிகமாக உற்பத்தி செய்யலாம். இயற்கை காரணிகள், வறட்சி, வெள்ளம் போன்றவை உற்பத்தியை பாதிக்கும். அரசு கொள்கைகள், வரி, மானியம் போன்றவை. சமநிலை விலை, ஈக்விலிபிரியம் பிரைஸ். என்ன இது சமநிலை விலை? தேவை மற்றும் வழங்கல் இரண்டும் சந்திக்கும் இடத்தில் உருவாகும் விலைதான் சமநிலை விலை. இந்த விலையில் வாங்குபவர்கள் திருப்தி அடைகிறார்கள், விற்பனையாளர்களும் திருப்தி அடைகிறார்கள், சந்தை சரியாக இயங்குகிறது. சமநிலை இல்லாத போது என்ன நடக்கும்? நிஜ உலக உதாரணம். பெட்ரோல் விலை ஏற்ற இறக்கம். உலக அளவில் எண்ணெய் உற்பத்தி குறையும் போது வழங்கல் குறையும். உலகம் முழுவதும் வாகனங்களுக்கு தேவை ஏற்படும், பெட்ரோல் விலை உயரும். கொரோனா காலத்தில் லாக்டவுன், யாரும் பயணம் செய்யவில்லை. அதனால் தேவை குறைவானது, பெட்ரோல் விலை குறைந்தது. இன்னும் சில சுவாரஸ்யமான உதாரணங்களை பார்ப்போம். ஐபோன் விலையை எடுத்துக்கொள்வோம். புதிய ஐபோன் வெளிவரும்போது விலை அதிகம். ஏனென்றால் தேவை அதிகம். எல்லோரும் லேட்டஸ்ட் மாடல் வாங்க விரும்புவார்கள். ஆனால் வழங்கல் குறைவாக இருக்கும், ஏனென்றால் புதிதாக வந்திருக்கிறது. 6 மாதங்களுக்கு பிறகு விலை குறையும், ஏனென்றால் தேவை குறைகிறது, வழங்கல் அதிகரிக்கிறது. திரைப்பட டிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் வார இறுதி நாட்களில் டிக்கெட் விலை அதிகம், வார நடுவில் ஆஃபர் விலை. இதுவும் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். விவசாய பொருட்கள். நல்ல மழை பெய்தால் நல்ல விளைச்சல் ஏற்படும், அதிக வழங்கல் காரணமாக விலை குறையும். வறட்சி ஏற்பட்டால் குறைந்த விளைச்சல் உண்டாகும், குறைந்த வழங்கலால் விலை அதிகமாகும். அமேசான் சேல், பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் தேவையை உருவாக்கி அதிக விற்பனை செய்வதற்கான வியூகம். சரி நண்பர்களே, இப்போது உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் முழுமையாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். தேவை என்பது மக்கள் வாங்க விரும்பும் அளவு. வழங்கல் என்பது விற்பனையாளர்கள் விற்க தயாராக இருக்கும் அளவு. விலை அதிகமானால் வழங்கல் அதிகம். இந்த எளிய கோட்பாடுதான் உலக பொருளாதாரத்தின் இதயம். சிறிய கடை முதல் பெரிய நிறுவனம் வரை எல்லாமே இந்த விதிப்படிதான் இயங்குகின்றன. இப்போது உங்களை சுற்றி நடக்கும் விலை மாற்றங்களை வேறு கோணத்தில் பார்க்க முடியும், இல்லையா? இது போன்ற மேலும் பயனுள்ள பொருளாதார வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களையும் அடுத்து எந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.